இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சுயமானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனையை கேட்டு இருந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவனை தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோரிக்கையோடு வரோம், சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கக்கூடிய நபர்